ஐரோப்பிய ஒன்றியத்தோட அந்த புதிய கூட்டாண்மை. WTOல வர சிக்கல்கள், பக்கத்து நாடான நேபாளத்துல என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம். சரி, முதல்ல இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உறவுகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அமெரிக்காவோட பாலிசி கொஞ்சம் நிலையற்றதா இருந்ததால ஐரோப்பா இப்போ இந்தியாவை ஒரு நம்பிக்கையான கூட்டாளியா பார்க்க ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கே. ஆமா, அது உண்மைதான். வரப்போற பிப்ரவரி 2026 உச்சி மாநாடு இதை இன்னும் வலுப்படுத்தும். ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர் லேயன் இந்தியா வந்ததோட தொடர்ச்சி இது. இதுக்குன்னு ஒரு வியூக நிகழ்ச்சி நிரல் கூட ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டிருக்கு. ஆமா, அந்த வியூக நிகழ்ச்சி நிரல் ஒரு 5 முக்கிய தூண்கள் மேல கட்டமைக்கப்பட்டிருக்கு. 5 தூண்களா? என்னன்னா அது சுருக்கமா? 1, வளம் மற்றும் நிலைத்தன்மை, அதாவது வர்த்தகம், முதலீடு, சப்ளை செயின், நீடித்த வளர்ச்சி. 2வது டெக்னாலஜி, இன்னோவேஷன். ஓகே. 3வது பாதுகாப்பு. இதுல புதிய ஒப்பந்தங்கள், பிராந்திய ஸ்திரத்தன்மை இதெல்லாம் வரும். 4வது இணைப்பு மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள்ல கூட்டாண்மை. சரி. 5வது இது எல்லாத்துக்கும் உதவுற காரணிகள். திறன் பரிமாற்றம், பரஸ்பர புரிதல், வணிகத் தொடர்புகள், ஆராய்ச்சி ஒத்துழைப்பு. இப்படி அடிப்படையில ஐரோப்பா இந்தியாவுக்கு ஒரு எல்லா காலநிலைக்குமான நண்பனா இருக்க விரும்புறாங்க. இது வெறும் பேச்சில்ல, செயல் திட்டமாவே தெரியுது. பொருளாதார ரீதியா பார்த்தா ஐரோப்பிய யூனியன் நமக்கு ஒரு பெரிய வர்த்தக பார்ட்னர் இல்லையா? ஆமா, மிகப்பெரிய பார்ட்னர். அதே மாதிரி குளோபல் சவுத் நாடுகள்ல அவங்களுக்கு நாம தான் பெரிய பார்ட்னர். 2024ல சரக்கு வர்த்தகம் மட்டும் 70 பில்லியன் யூரோ. 10 வருஷத்துல இது கிட்டத்தட்ட 90% வளர்ச்சியாம். அப்படியா? சேவை வர்த்தகம் வேற இருக்கு, அது ஒரு 60 பில்லியன். இங்க சுமார் 6000 ஐரோப்பிய நிறுவனங்கள் இருக்கு. 3 மில்லியன் பேருக்கு நேரடி வேலை, பல மில்லியனுக்கு மறைமுக வேலைன்னு சொல்றாங்க. அவங்களோட நேரடி வெளிநாட்டு முதலீடும் 2023ல 140 பில்லியனை உயர்ந்திருக்கு. 5 வருஷத்துல டபுள். ஆனா இவ்வளவு இருந்தும் அவங்களோட மொத்த வர்த்தகத்துல நம்ம பங்கு இன்னும் 2.5%க்கும் கம்மிதான். ஆமா, நாமளும் அங்க பெருசா முதலீடு பண்ணல, வெறும் 10 பில்லியன் தான். இந்த உறவை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகத்தான் அந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் FTA சீக்கிரம் முடிக்க பாக்குறாங்க. சரிதானே? ஆமா, FTA ரொம்ப முக்கியம். அது கூடவே முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம், IPA, புவியியல் குறியீடுகள், GI ஒப்பந்தம்னு பல பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இதுல தொழில்நுட்ப ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? அது ஒரு முக்கியமான அம்சம். ஐரோப்பா கிட்ட ஆராய்ச்சி, ஒழுங்குமுறை, பசுமை டிஜிட்டல் நிபுணத்துவம்னு அவங்க பலம் இருக்கு. நம்ம கிட்ட திறமையான பணியாளர்கள், பெரிய டேட்டா செட், ஸ்டார்ட் அப் சூழல். ஆமா, அப்புறம் சிக்கனமான புத்தாக்கம், ஃப்ரூகல் இன்னோவேஷன். இது ரெண்டையும் இணைக்க தான் பாக்குறாங்க. அதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் இருக்கு? முக்கிய தொழில்நுட்பங்களுக்கு இன்னோவேஷன் ஹப்ஸ், ஸ்டார்ட் அப் இந்தியா கூட சேர்ந்து ஐரோப்பா இந்தியா ஸ்டார்ட் அப் பார்ட்னர்ஷிப், இப்படி சில விஷயங்கள். AIல குறிப்பா கவனம் செலுத்துறாங்க. ஏஐலயா? எந்த மாதிரி? பெரிய மொழி மாதிரிகள், LLMs, பணமொழி டேட்டா செட், சுகாதாரம், விவசாயம், பருவநிலை மாற்றத்துல AI பயன்பாடு இதிலெல்லாம். அப்புறம் தொழில்நுட்பம் தப்பா பயன்படுத்தப்படாம இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளும். சரி சரி. யுரேட்டம் இந்தியா ஒப்பந்தம் மூலமா அணுசக்திய அமைதி வழியில பயன்படுத்துறதுலயும் ஒத்துழைப்பு அதிகமாகும். உலை பாதுகாப்பு, கழிவு மேலாண்மை மாதிரி விஷயங்கள்ல. அப்புறம் இந்த இணைப்பு திட்டங்கள் பத்தி நிறைய பேசப்படுது. குளோபல் கேட்வே, மகாசாகர். ஆமா, இது ரொம்ப முக்கியமானது. ஐரோப்பிய ஒன்றியத்தோட குளோபல் கேட்வே திட்டம் 300 பில்லியன் முதலீடு கொண்டது. நம்ம மகாசாகர் திட்டத்தோட சேர்ந்து செயல்படும் போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல முக்கியமா பேசப்படுறது அந்த இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் தானே? கரெக்ட். இது ஒரு நவீன பட்டுப்பாதை மாதிரி கூட சொல்லலாம். கடல், ரயில், டிஜிட்டல், எரிசக்தி வழிகளை இணைச்சு இந்தியாவையும் ஐரோப்பாவையும் மத்திய கிழக்கு வழியா வேகமா பாதுகாப்பா இணைக்கிற திட்டம். இது உலக வர்த்தக பாதைகளே மாற்றி அமைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓ, இதுல வேற என்ன இருக்கு? இதோட ஒரு பகுதியா ப்ளூ ராமன் அப்படிங்கிற 11,700 கிலோமீட்டர் நீள கடலடி கேபிள் திட்டம் மூலமா அதிவேக பாதுகாப்பான டேட்டா இணைப்பு ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உருவாகும். இன்ட்ரெஸ்டிங். பசுமை கப்பல் வழித்தடங்கள் பத்தியும் சொன்னீங்களே? ஆமா, அதுவும் இருக்கு. கடல் வர்த்தகத்தை சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா மாத்திர முயற்சி. கார்பன் சார்ந்த போக்குவரத்தை குறைக்க இது உதவும்.